Hi friends, நான் NS200 வாங்கி 2 years ஆக போகுது. 1 year 7 months ஆச்சு. இன்னொரு 3 monthsல வந்து 2 years ஆக போகுது. இப்போ வரைக்கும் நான் பண்ண சர்வீஸ்லேயே நான் பண்ண சர்வீஸ் காஸ்ட் வந்து எந்த சர்வீஸ்லையுமே எனக்கு வந்ததில்லை. பல்காக வந்து ஒரு அமௌண்ட் வந்து போட்டாங்க. எவ்வளோ அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அந்த பில் நான் கையில் வச்சுருக்கேன். 1 2 3 பேஜுக்கு இருக்குது பில்லு. சரி, இப்போ நீங்கள் NS200 வாங்க போகிறீங்க, இல்லை வச்சுருக்கீங்க, இப்போ தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஏன் வந்துச்சு, ஏன் இந்த சர்வீஸ்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா, இந்த ஸ்பேர்லாம் கண்டிப்பாக மாற்றி ஆகணுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பில்லை வந்து இன்னும் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்தே வர ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க, 79 rupees. என்ஜின் ஆயில் 564 rupees. இதுவும் ரெண்டும் பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு எப்போவும் எல்லா சர்வீஸ்லையும் பண்ணுறது தான். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருக்காங்க, 2 ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக நான் 3 மாற்ற சொன்னேன், பட் 2 தான் மாற்றிருக்காங்க. NS200 வந்து DTSI என்ஜின் அப்படிங்கிறங்காட்டி 3 ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். DTSIனா உங்களுக்கு என்னன்னு தெரிலனா நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். 3 ஸ்பார்க் ப்ளக் மாற்ற சொன்னால் 2 தான் மாற்றிருக்காங்க. ஏன் ஸ்பார்க் ப்ளக் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 20,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் மாற்றணும். என் வண்டி வந்து 18,000 கிலோமீட்டரோடு இருக்குது. ஸோ நான் முன்னாடியே மாற்றிட்டேன். நீங்களும் வந்து NS200 வச்சுருக்கீங்க அப்படின்னா 20,000 கிலோமீட்டரில் வந்து 3 ஸ்பார்க் ப்ளக்குமே மாற்றிடுங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டார்டிங் பிக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் மாற்றிருக்காங்க. ஃபோர்க் ஆயிலும் வந்து அதே மாதிரி தான், எவ்ரி 20,000 கிலோமீட்டர் அப்படி இல்லாட்டி 2 years ஒன்ஸ் வந்து ஃபோர்க் ஆயிலும் அதே மாதிரி மாற்றணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோன் கிட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோன் கிட் அப்படிங்கிறது ஹேண்டில் பார் கிட்ட, அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 20,000 கிலோமீட்டர் மாற்றணும், அப்படி இல்லாட்டி 2 years தான் மாற்றணும். எனக்கு ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸும் ஓட்டும் போது அதை சொன்னாங்க. அதனால் வந்து இந்த கோன் அசம்பிளி எல்லாமே நான் மாற்றிட்டேன். அசம்பிளி அப்படின்னா கோனோட ஃபோர்க் ஆயில், அப்புறம் வந்து கோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிங் எல்லாமே வந்து நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு எலிமெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு 261 rupees போட்டிருக்காங்க. அது ஃபில்ட்ரு எலிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில, பட் ஆனால் 261 rupees போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோன் கிட் பார்த்தீங்கன்னா 480 something rupees போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரிங், ஃப்ரண்ட்டில் பேரிங் வரும் பார்த்தீங்களா, அதுவும் நான் மாற்றிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 20,000 கிலோமீட்டர்ஸ் மாற்றணும், அப்படி இல்லாட்டி 2 yearsல மாற்றணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன். 162 rupees பேரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேஞ்ச் பேக்கெட் போயிடுச்சு. 17,000 கிலோமீட்டரில் எனக்கு சேஞ்ச் பேக்கெட் போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து 15,000லேயே போயிடும், பட் ஆனால் நான் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு 17,000 தான் போச்சு. பட் போன சேஞ்ச் பேக்கெட்டோட நான் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டினேன். உங்கள் யாருக்குமே அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சேஞ்ச் பேக்கெட் போயிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து மாற்றிடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இஷ்யூ இருக்குங்காட்டி நான் அப்படியே ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ இல்லாட்டி நானும் முன்னாடியே மாற்றிருப்பேன். பட் ஆனால் நான் 18,000 கிலோமீட்டரில் தான் சேஞ்ச் பேக்கெட் மாற்றினேன். சேஞ்ச் பேக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 2,036 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டம்பர் கப்ளிங் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க, 159 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் மாற்றிருக்காங்க, 221 rupees. ஒரு சைடோடு தான் மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரிங், 6 ரூபா. ஓரிங் பார்த்தீங்கன்னா 6 rupees போட்டிருக்காங்க. அந்த ஆயில் ஃபில்டரோட அந்த மூடியில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஓரிங்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள் அப்படின்னு போட்டு ஒரு 100 rupees போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்பு, ஃப்ரண்ட்டில் வந்து என்னோடய ஹெட்லைட் போயிடுச்சு, நான் LED போட்டேன், அதுவும் போயிடுச்சு. அதுக்கு தனியாக வந்து நான் 2 வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். பல்பு பார்த்தீங்கன்னா 222 rupees போட்டிருக்காங்க. இது ஸ்பேர் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4,846 rupees. ஸ்பேரோட காஸ்ட் மட்டும் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேபர் பார்க்கலாம். ECU செக் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைசா போட்டிருக்காங்க, அதுக்கு எதுவும் போடல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடு சர்வீஸ் அப்படின்னு போட்டு 531 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் வாஷ் 132. நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் OH
ஸ்டேரிங்க்கு வந்து லேபர் பார்த்தீங்கன்னா 442 போட்டிருக்காங்க. அப்புறம் த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமான விஷயம். எவ்ரி 20,000 கிலோமீட்டரில் நீங்களும் வந்து நீங்கள் NS200 வச்சுருக்கலாம், DOUT 200 வச்சுருக்கலாம், RS.10 வச்சுருக்கலாம். த்ராட்டில் பாடியை மட்டும் ஒன்ஸ் ஒரு டைம் க்ளீன் பண்ணி போட்டுருங்க. எவ்ரி 20,000 கிலோமீட்டர், அப்படி இல்லாட்டி 2 years ஒன்ஸ். அது த்ராட்டில் பாடி கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா 177 rupees போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்விங்காம் லூப்ரிகேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இந்த லூப்ரிகேஷன்லாம் வந்து வண்டி வரும்போது பண்ணி அந்த லூப்ரிகேஷன், ஸ்விங்காம் லூப்ரிகேஷன்லாம் யாருமே மேக்ஸிமம் பண்ண மாட்டீங்க. நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். யாருமே வந்து இந்த ஸ்விங்காம் லூப்ரிகேஷன் அதுக்கப்புறம் த்ராட்டில் பாடியை க்ளீன் பண்ணி போகிறத பற்றி யாருமே சொல்லலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்ரி 20,000 கிலோமீட்டர் அப்படி இல்லாட்டி ஒரு 2 years ஒன்ஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வாட்ச் லைட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சர்வீஸ்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. வண்டி வந்து லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். இந்த சர்வீஸில் யாருமே பண்ணாமல் தான் வண்டி வாங்கி ஒரு வருஷத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர் ஃபார் ரீப்ளேஸ்டு பார்ட்ஸ் 265 rupees. லேபர் ஃபார் ரீப்ளேஸ்டு பார்ட்ஸ் அகெயின் ஒரு 88 rupees. திரும்ப லேபர் ஃபார் ரீப்ளேஸ்டு பார்ட்ஸ் 442 rupees. லேபர் அரௌண்டாக பார்த்தீங்கன்னா 2,384 rupees வந்துருக்கு. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,384 rupees. நான் இது ஏன் லேப்டாப்பில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படிங்கிறது மறந்துட்டேன். கிட்டத்தட்ட சர்வீஸ் விட்டு இப்போ வந்து ஒரு 3 weeks ஆச்சு. இந்த வீடியோ நான் லேட்டாக தான் எடுக்கிறேன். என்னடா இவன் பெரியவன் மாதிரி லேப்டாப்பில் போட்டுட்ருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குது. ஸோ அதுதான் இதில் கால்குலேட் பண்ணேன். 7,240 வந்து ஆயிருக்கு எனக்கு இப்போ இந்த சர்வீஸ் தான் பண்ணுறேன். NS200 மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி தானே ப்ரோ எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன் இப்படி ஆகுது சொன்னால், கண்டிப்பாக வந்து NS200 வந்து 200cc ஸ்போர்ட்ஸ் பைக். இந்த சர்வீஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். சும்மா நார்மல் ஜென்ரல் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெய்டு சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,000 அந்த மாதிரி முடிஞ்சிடும். இதுவே வந்து ஃப்ரீ சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 800, 1,200 அந்த மாதிரி முடிஞ்சிடும். பட் ஃபுல்லாக பே பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்பேர்லாம் மாற்றும் போது வந்து கண்டிப்பாக இவ்வளோ அப்படிங்கிறது ஆகத்தான் செய்யும். மேபி வந்து இது NS200 பஜாஜ் ஸ்பேர் ரேட் கம்மி அப்படிங்கிறங்காட்டி வந்து இது வந்து எனக்கு கம்மியாக ஆகிருக்கலாம். மேபி வந்து KTM Yamahaலாம் போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ண இந்த பில். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you next video.